மனுநீதி சோழன் ஆட்சி செஞ்ச புண்ணிய பூமியாவும் இந்த திருவாரூர் இருக்கு. இங்க இருக்க மூலவர் வன்மீகநாதர்னு அழைக்கப்படுறாங்க. வன்மீகம் அப்படின்னா புற்று. சிவபெருமான் இங்க புற்று வடிவுல எழுந்தனால இந்த பேர் வந்தது. இந்த தலத்தோட பிரதான மூர்த்தி தியாகராஜர். இந்த தியாகராஜர் சோமஸ்கந்தர் வடிவத்துல காட்சி தராரு. இந்த வடிவம் விஷ்ணுவால வழிபடப்பட்ட சிறப்பு மிக்கது. வன்மீகம் அப்படின்னா புற்றுன்னு அர்த்தம். சிவபெருமான் இந்த திருவாரூர் மண்ணுல தானாவே புற்று வடிவத்துல தோன்றினால அவருக்கு வன்மீகநாதர் அப்படின்னு பேர் வந்தது. இவரை புற்றிடங்கொண்டார் அப்படின்னு நாயன்மார்களும் போற்றி பாடியிருக்காங்க. சாதாரணமா நாம பாக்குற லிங்கங்கள் சிற்பிகளால செய்யப்பட்டிருக்கோம். ஆனா வன்மீகநாதர் சுயம்பு மூர்த்தி, அதாவது தானாவே மண்ணுல இருந்து வெளிப்பட்டவர். அதனாலதான் இவரை விடங்கர்னு சொல்றாங்க, அதாவது உளியால செதுக்கப்படாதவர். இந்த கோயில்ல மொத்தம் 7 விடங்க தலங்கள்ல ஒண்ணு வீதி விடங்கருங்கிற தியாகராஜ பெருமான். ஆனா அந்த விடங்க மூர்த்திகளுக்கெல்லாம் முற்பட்ட எல்லாவற்றுக்கும் மூலமானவர் இந்த வன்மீகநாதர் தான். இந்த மூலவரோட சன்னதி திருமூலாட்டானம் அல்லது பூங்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இது திருவாரூர் கோயிலோட மிகவும் தொன்மையான பகுதி. இந்த வன்மீகநாதர் சன்னதி தான் திருவாரூர் கோயிலோட ஆணிவேர்னு சொல்லலாம். வன்மீகநாதரோட தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஆழமான புராண கதை சொல்லப்படுது. முன்னொரு காலத்துல திருமால்